கும்பகோணம் நீராளி பாராமெடிக்கல் கல்வி நிறுவனத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக விவசாயிகளினுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கான அந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. 1/5/2025, 28/2/2026 வரை கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், இதற்காக எவ்வளவு கோடியே ஒதுக்கியிருக்காங்க தமிழக அரசு? மேலும் இந்த தள்ளுபடி தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். பயிர்க்கடனாக வங்கிகள்ல 75,000 வரை பெற்ற கடன் என்பது முழுமையாக 100% தள்ளுபடி செய்யப்படுகிறது. 75,000க்கு மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு ஒரு 35,000 பயிர்க்கடன் என்பது தள்ளுபடியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தமிழக முதலமைச்சர் விஜய் வெளியிட்ட அறிவிப்பினுடைய அடுத்த கட்டமாக 1/5/2025 முதல் 28/2/2026 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுடைய கடன் சுமார் ஒரு 5,932 கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன் என்பது தள்ளுபடி செய்யப்படுகிறது. இதன் மூலமாக 14,43,504 விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள். இதற்கான நிபந்தனைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கூட்டுறவு சங்கங்கள்ல, கூட்டுறவு மத்திய கூட்டுறவு வங்கிகள்ல அனுமதிக்கப்பட்ட வங்கி கடனிலிருந்து பெற்ற தொகையாக அதை கணக்கிட்டு பயிர்க்கடன் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில ஒரு 5,932 கோடி ரூபாய்க்கான 14 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில பயிர்க்கடன் என்பது தள்ளுபடி செய்யப்பட்டு அதற்கான அரசாணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். குறு சிறு விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடின்னு அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போ கூட்டுறவு வங்கியில் 1/5/2025 28/2/2026 வரைக்கும் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளினுடைய உத்தேச கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய முக்கிய செய்தியை பார்த்தோம். கும்பகோணம் நீராளி பாராமெடிக்கல் கல்வி நிறுவனத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.